யோ மேனேஜரே, பிசினஸ் எல்லாம் ஒழுங்கா போதா இல்லையா? போதுங்கய்யா. எங்க போகுது? பிசினஸ் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகி போச்சு. இங்க 1 மணி நேரம் கட்டி நகர மாட்டேங்குதே. அதான் நல்லா போகுது. எங்க போகுது? ஏடா 2.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 மாசத்துல என்ன லட்சம் கூட வர மாட்டேங்குது. கோயம்புத்தூர் மாப்பிள்ள சொல்லியா? உன் பிசினஸ் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இங்க உட்காந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் ஓனரு. ஓனர் முடியாது. ஓனர்னா அந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஆமா, வேலை வாங்கணும். இந்த பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் வேலையை செய்யாம உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நீ இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு வேலை செய்யாம உட்காந்துட்டு இருக்கிற. நீயே சொல்லு மேனேஜரே, எவனாவது ஒரு ஓனர், பெரிய ஓனர் எவனாவது கடைக்கு போறானா? இல்ல எல்லாரும் கம்பெனிக்கு தான் போறானா? கால் மேல காலை போட்டுக்கிட்டு வாழையை பார்த்து கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கால் மேல கால் போடுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிசினஸ்ல மொத்தம் எவ்வளவு சிஸ்டம் இருக்குன்னு தெரியுங்களா? என்ன இந்த பைக்கு பிடிச்ச நீங்க சொல்ற ப்ராசஸ் பேரு ஆட்டோமேஷனுங்க. ஆட்டோமேஷன் பண்ணணும்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், R&D, ஆப்ரேஷன்ஸு, HR, மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி 6-7 வகை இருக்கு. அத்தனையும் நீங்க இருந்து கத்துக்கிட்டு அதை ப்ராப்பரா ரன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு மேனேஜர் போட்டு அந்த மேனேஜர் ப்ராப்பரா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் அ ஓனரா, ஆஸ் அ சிஇஓவா நீங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது நல்ல பிசினஸ் ஓனர் இருக்காங்க. எல்லா ஓனரும் கத்துக்கிட்ட உள்ள வராங்க. கீழே 4-5 பேர்த்து வச்சுக்கிட்டு தானே பண்றாங்க. எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, கரெக்டா வேலை வாங்க தெரிஞ்சிருக்கு. அதான் லீடர்ஷிப் ஸ்கில்லு. அது மாதிரி இருக்கிறது தான் ரியல் பிசினஸ் ஓனர். காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திட்டிட்டு இருந்தீங்கன்னா அவனும் வேலையை விட்டு போயிடுவான். அவனை கேட்டு பாருங்க, நீங்க திட்டுக்கு அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்கலன்னா வெளியே போயிடுவான். ஐயா, அடுத்த மாசம் சம்பளம் எப்போ கொடுக்குறீங்க? அப்படி போயிடாத மேனேஜர் கிடைக்க மாட்டேங்கிறான். அதனால ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அவனை போக சொல்லிடு. சரி, கணக்குவாதியார் கூப்பிடு. அவரை கூப்பிட்டு என்ன பண்றீங்க? அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் கணக்குவாதியார் கூப்பிடு, கத்துக்கலாம். என்னமோ சேல்ஸுங்கிறான், பிஸ்னஸ்ங்கிறான், கேட்டுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் பிஸ்னஸ் பண்ணுவோம். என்ன இந்த ஊரில் எவன் நம்மள மீறி பிஸ்னஸ்ல ஏர்ன் பண்ணினான்னு பார்க்கலாம். ரீச்